ஹாய் வெல்கம் டு கணிதங்கள். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.2ல 4வது சமம் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை வந்து விகிதமுறு எண்ணா மாத்தி எழுது. விகிதமுறு எண்ணா 1/3 4/6 அந்த மாதிரி வரும். சரிங்களா, 4/5 இந்த மாதிரி விகிதமுறு எண்கள்னா பின்ன வடிவத்துல வரும். சரிங்களா, இப்ப பாருங்க இதை எப்படி எழுதுறதுன்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.24 பார். சரிங்களா, எங்க இப்ப பாருங்க நம்மளுக்கு இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர்லயுமே மேல வந்து ஒரு கோடு வருது. அதனால என்ன செய்ய போறோம்னா 100ஆல பெருக்க போறோம். 2 நம்பர் வந்துன்னா ஒன்னோட 2 0 சேர்த்து பெருக்கணும். 3 நம்பர்னா 3 0. சரிங்களா, 3 நம்பர்லயுமே கண்டிப்பா கோடு வந்திருந்தாதான் இந்த மாதிரி செய்யணும். கோடு வராம இப்படி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, 2 4 6 இந்த 2க்கு மட்டும் கோடு வந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த சம்ஸ்ல வரும். அது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா, இப்ப 2 நம்பர்லயுமே கோடு வந்திருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம், 2 பக்கமும் 100ஆல பெருக்க போறோம். சரிங்களா, இதை வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து இருபுறமும் 100ஆல் பெருக்க. இருபுறமும் 100ஆல் பெருக்க. பெருக்குவோமா, என்ன வரும், இங்க 100ஆல பெருக்கணும்னா 100x ஈக்குவல் டு இங்க 100ஆல பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா இது வந்து 0.2424 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த புள்ளி வந்து இங்க வரும். சரிங்களா, 2 0வால பெருக்குதோ அதனால 2 ஸ்தானம் தள்ளி இங்க வரும். சரிங்களா, அப்புறம் 24.2424 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா, இப்ப வந்து இதை வந்து 2வது சமன்பாடா வச்சுக்குவோம். இப்ப 2ல இருந்து 1 கழிப்போம். சரிங்களா, 2 - 1 2ல இருந்து 2வது சமன்பாடுல இருந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா கழிக்க போறோம். இதுல இருந்து இதை இப்ப பாருங்க ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கழிங்க. 100x மைனஸ் எக்ஸ். சரியா, ஈக்குவல் டு இந்த இதை எழுதிக்கிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இது என்னது, 2வது சமன்பாடுல உள்ளது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். 24.2424 மைனஸ் இந்த இதை எழுதுங்க. 0. ரெண்டுமே ஒண்ணுதான், இந்த இதை எழுதிக்கிறோம். 0.2424 இங்க 2 தடவை போட்டுக்கோ, அதனால இங்கே 2 தடவை போட்டுக்கிறோம். சரிங்களா, இப்ப பாருங்க 100x மைனஸ் எக்ஸ் என்னது 99x. சரியா, இப்போ இந்த இதுல புள்ளியில உள்ளதையும் இந்த புள்ளியில உள்ளதையும் கழிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப பாருங்க இதை கழிச்சு காமிக்கேன். 24.2424 அதே மாதிரி இங்க வந்து 0.2424. சரியா, இப்ப பாருங்க இங்க எல்லாமே என்னது 0 ஆயிடும். சேம் நம்பரா தான் இருக்கு. இங்க பாருங்க என்னது, இந்த 24 அப்படி கீழே வந்துடும். சரியா, அப்போ 24 மட்டும் வரும். அப்போ நம்மளுக்கு இங்க எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, இங்க வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த சைடு வரையில வகுத்தல்ல வரும். அப்ப 24/99. இதை வந்து அடிக்க முடியுமா பாருங்க, 3வது வாய்ப்பாடுல அடிக்கலாமா, 3 9 3 9. அதே மாதிரி 7 3 21 3 24. சரியா, இதுக்கு மேல அடிக்க முடியாது. அதனால 8/33. அப்போ நம்மளுக்கு அந்த விகிதமுறை என்னது 8/33. சரியா, அடுத்து 2வது இது பாருங்க. 2.327 பார்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல 3 சரிங்களா 3 நம்பர் வந்திருக்கு. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர், 3 நம்பர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி எடுப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு எல்லா இதுலயுமே காமனா எக்ஸ் ஈக்குவல் டு தான் எடுப்போம். 2.327 327 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரியா, இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க. சரியா, இப்ப பாருங்க 2 பக்கமும் என்னத்தால பெருக்க போறோம், அதுல வந்து 100ஆல பெருக்கணுமா, ஏன்னா அங்க ரெண்டு புள்ளி தான் இருந்துச்சு. சரிங்களா, 2 நம்பர் தான் இருந்துச்சு. இங்க பாருங்க 3 நம்பர் ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு. 1 2 3. அப்ப எத்தனையால பெருக்குவோம், 1க்கு அப்புறம் 3 0 எத்தனை 1000 1000ஆல பெருக்க போறோம். சரியா, இப்போ இருபுறமும் 1000ஆல பெருக்கணும். சரிங்களா, 3 0 இருந்துச்சுன்னா 1000ஆல பெருக்கணும். இப்ப பாருங்க 1000 எக்ஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும், நம்மளுக்கு இங்க புள்ளி இந்தா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னது 3 ஸ்தானம் கழிச்சு வரும். 3 ஸ்தானம் கழிச்சுன்னா 3 2 7 இதுக்கப்புறம் இங்க வரும். அப்ப என்ன வரும், 2 3 2 7க்கு அப்புறம் புள்ளி வரும். அதுக்கடுத்து 3 2 7. சரியா, புள்ளி வந்து 3 0 போட்டதுனால 3 ஸ்தானம் தள்ளி வரும். சரியா, இங்க வரும். இப்ப இதை வந்து 2வது இதை வச்சுக்கோங்க. இப்ப 2ல இருந்து வழக்கம் போல 1 கழிப்போம். 2 - 1. சரியா, இப்ப என்னது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை கழிப்போம். இந்த இதையும் பாருங்க 1000x மைனஸ் எக்ஸ். அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை கழிப்போம். என்ன வரும், 2327.327 மைனஸ்
என்னது 2.327 சரியா. இப்ப பாருங்க இந்த இதுல இருந்து இந்த இதை கழிக்கணும், இந்த இதுல இருந்து இதை கழிக்கணும். பாருங்க 1000 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்னது 999 எக்ஸ் வரும். இந்த இதுல இதை கழிக்கணும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா கழிக்கணும்னாலும் கழிச்சுக்கலாம், நீங்க எழுதி கழிக்கணும்னாலும் கழிச்சுக்கலாம். டைரக்டா கழிக்கிறதா இருந்தா இந்த சைடு உள்ளது எல்லாமே என்னதான் வரும், 0 தான் வரும். ஏன்னா 327 அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அப்படிதானே. அதனால இங்க புள்ளி வச்சு 0 0 0. இங்க 2327 இருந்து இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் என்னது இருக்கு, 2 இருக்கு. 2 மட்டும் கழிச்சா போதும். என்ன வரும், 2325 சரியா. உங்களுக்கு கழிக்க தெரியலன்னா இப்படி எழுதி கழிச்சுக்கோங்க. 0.327. அதே மாதிரி இங்க 2 மட்டும் தானே இருக்கு புள்ளிக்கு முன்னாடி, அப்ப 2.327 சரியா. இந்த இதுல 0 0 0, 7ல இருந்து 2 கழிச்சா 5, அதுக்கடுத்து 232 சரியா. இந்த இது போட்டாலும் சரிதான் போடலாம் சரிதான் சரிங்களா. 327 மறுபடியும் வந்துட்டே இருக்கும் சரியா. இங்க போட்டீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் போட்டு கழிச்சீங்கன்னாலும் அதே தான் வரும் சரியா. அதனால ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தடவை போட்டாலும் போதும். இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது இந்த எக்ஸ் ஈக்குவல் நம்மளுக்கு இப்ப வேணும். அப்போ இந்த இதை வந்து என்ன செய்வோம், பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். அதனால 2325/999 இதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா. அடுத்து மூணாவது சம் பார்ப்போமா. மூணாவது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். என்ன கொடுத்துருக்காங்க, -5.132 சரியா. இப்ப ஃபர்ஸ்ட் வழக்கம் போல என்ன செய்வோம், எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. -5.132 என்க சரியா. இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் இதுல எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இது வருது, நம்பர் 3 நம்பர் வருது. 3 நம்பர்லாம் என்ன போடுவோம், 3 0 போடுவோம் அப்படிதானே. அப்ப 1000ஆல நம்ம பெருக்கணும், ரெண்டு பக்கமும் 1000ஆல பெருக்குவோம். பாருங்க இருபுறமும் 1000ஆல பெருக்க என்ன வரும் நம்மளுக்கு, 1000x ஈக்குவல் டு -5.32 இன்ட்டு 1000ன்னு வரும் அப்படிதானே. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இப்ப பாருங்க 1000x ஈக்குவல் டு என்ன வரும், இந்த புள்ளி வந்து 1000ஆல பெருக்கும் போது இங்க வந்துடும் அப்படிதானே. அப்போ -5332 சரியா. இதுக்கு முன்னாடி டைரக்டா போட்டிருப்பேன், இந்த புள்ளி இந்த சைடு வந்துடும். இது எப்படி இந்த சைடு புள்ளி வருதுன்னா, இப்ப பாருங்க இது ரெண்டையும் பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், 5 1 3 2 அடுத்து ஒரு 3 0 வரும் அப்படிதானே. 3 0 வரும். நம்மளுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 3 ஸ்தானம் தள்ளி. அப்போ 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்னது 5132 சரியா. இப்படிதான் இந்த இது வரும் சரிங்களா. இந்த சம் வந்து இப்படிதான் வரும். இப்போ இந்த புள்ளி வந்து இந்த சைடு வந்துருச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு இதுல இருந்து வழக்கம் போல இதை வந்து கழிப்போம் அப்படிதானே. இதுக்கு முன்னாடி சம்ல எல்லாம் அப்படிதான் செஞ்சோம். ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா மறுபடியும் என்ன வரும், தசம புள்ளி வந்துடும் அப்படிதானே. இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா மறுபடியும் இந்த 132 நம்ம கூட ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதனால நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த இதுல இருந்தே எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இதுல இருந்தே இந்த 1000 இந்த சைடு கொண்டு வாங்க. -5.132/1000 கொண்டு வாங்க. இப்ப வந்து ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க, என்ன வரும், 4 and 2 இங்க வந்து 2 I 2 10 அப்படிதானே, 0 0. அதே மாதிரி இங்க அடிங்க, என்ன வரும், 2 2 4 மீதி 1 இருக்கும் அப்படிதானே. இதை தனியா அடிச்சு காமிக்க 5 1 3 2 சரியா. இப்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்க போறோம். கீழே ரெண்டாவது அடிச்சதுனால மேலே ரெண்டாவது வாய்ப்பாடுல. இப்ப பாருங்க 2 2 4 அப்படிதானே. மிச்சம் இந்த 5ல 4 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு. அப்ப அந்த 1 வந்து இதோட சேர்த்துக்கணும், 11ன்னு வரும் சரியா. அப்போ I 2 10 சரியா. 10ல 11ல 10 போச்சுன்னா மீதி 1 இருக்கும், அந்த 1 இதோட சேர்த்துக்கணும் சரியா. அப்ப என்னது 6 2 12, 13ல 12 போச்சுன்னா மீதி மறுபடியும் 1 இருக்கும், அதை இதோட சேர்த்துக்கணும், 6 2 12 சரியா. இதுதான் இப்படிதான் அடிக்கணும். அப்போ 2566 வரும் சரியா. இப்ப பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு -2566/500. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. பாருங்க என்ன வரும், கீழே அடிச்சீங்கன்னா கீழே எந்த வாய்ப்பாடுல அடிக்குமோ அதே வாய்ப்பாடுல தான் மேலே அடிக்கணும் சரியா. இங்க ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க, என்ன வரும், 2 2 4 மீதி 1 இருக்கும். 5ல 4 போச்சுன்னா மீதி 1 இருக்கும், 10ன்னு வரும் சரியா. 10னா I 2 10 சரியா. அதுக்கடுத்து அந்த 0 அப்படி வரும். இங்க பாருங்க 2 5 6 6ன்னு இருக்கு சரியா. இதை ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்க போறோம். 4 2
அடுத்து இங்க 2 2 4 அப்படிதானே, 2 2 4ன்னு வரும். அப்போ மீதி 1 இருக்கும், அந்த 1 இதோட சேர்த்துக்கிறோம். சரியா? அப்போ எண்ணி 2 16ன்னு வரும். சரியா? எண்ணி 2 16, பேலன்ஸ் எதுவுமே இல்லை, மீதி எதுவுமே இல்லை. அதனால 6 டைரக்டா எடுத்துட்டு 2 6. அப்ப என்ன வருது நம்மளுக்கு? இதை அடிச்சா 1283. சரியா? இப்போ மைனஸ் 1 இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1283/250. சரியா? இதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து 4வது இது பார்ப்போமா? 4வது இது பாருங்க, 3.17க்கு மட்டும் பாரு. அதாவது 7 மட்டும் திருப்பி திருப்பி வருது, திருப்பி திருப்பி வருது. 1 7 7 7 7 இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி மாடல் சம்மை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, 3.17 பார். சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல 2 இதா பிரிக்க போறோம். 3.1 தனியா, 7 தனியா. ஏன்னா பார் இருக்கிறது தனியா, பாருக்கு முன்னாடி உள்ளது தனியா. சரியா? இப்ப பாருக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்கணும். சரியா? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. பாருக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னது? ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அதனால புள்ளியில சொல்றேன். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அதை சொல்றேன். அப்போ ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம இப்ப 10ஆல பெருக்க போறோம். அப்ப இருபுறமும் 10ஆல் பெருக்க. சரியா? 10ஆல் பெருக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு பக்கம் 10ஆல பெருக்கணும்னா 10x ஈக்குவல் டு இந்த புள்ளி வந்து என்ன வரும்? புள்ளி வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்படிதானே? ஒரு நம்பர் தள்ளி வரும், ஒரு 0 கழிச்சு. சரியா? அப்போ 31.7 பார்ன்னு வரும். சரியா? அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 10x ஈக்குவல் டு 31.777 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி எழுதலாமா? இதை வந்து என்னச்சு? ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுக்க போறோம். இதைதான் ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த இதுல 7 பாருக்கு அதுக்கு அடுத்து பார்ப்போம். சரிங்களா? 7 பார் ஒரு நம்பர்ல தானே பார் இருக்கு. அப்போ இந்த இதை என்ன செய்வோம்னா மறுபடியும் 10ஆல பெருப்போம். சரியா? இந்த சமன்பாட்டுல பெருக்கணும். இருபுறமும் 10ஆல் பெருக்க. இப்ப பாருங்க, இந்த சமன்பாடை 10ஆல பெருக்கும் போது என்ன வரும்னா நம்மளுக்கு 100xன்னு வரும். சரியா? 10 × 10 என்ன வரும்? 100. 100ன்னு வரும். ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? இந்த புள்ளி வந்து இன்னும் ஒரு இது தள்ளி போகும். சரிங்களா? 7க்கு போயிடும். அப்போ 3 1 7.777 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இதை 2வது இதா வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த இதையும் இந்த இதையும் கழிக்க போறோம். 2வது இதையும் ஃபர்ஸ்ட் இதையும். சரியா? அப்ப 2 மைனஸ் 1 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை கழிப்போமா? அப்ப 100x மைனஸ் 10x ஈக்குவல் டு, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது 317.777 மைனஸ் 31.777. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் தான் போடணும். ஏன்னா 2வது இதுல இருந்தா 1வது இதை கழிக்கும். சரியா? 2வது இதுல இருந்தா 1வது இதை கழிக்கும். சரியா? இப்ப பாருங்க, 100ல இருந்து 10 போச்சுன்னா எத்தனை வரும்? நம்மளுக்கு 90. 90x ஈக்குவல் டு இந்த இது ரெண்டையும் கழிங்க. என்ன வரும்? 317.777. அதுக்கடுத்து 31.777. சரியா? இப்ப இந்த இது எல்லாம் 0 ஆயிரும். இப்போ 7ல இருந்து 1 கழிச்சா 6, 31ல இருந்து 3 போச்சுன்னா எத்தனை வரும்? 28 வரும். சரியா? அப்ப 286 வருது. 286 பாருங்க. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன செய்வோம்? இந்த 90 இந்த சைடு கொண்டு வருவோம். பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலா வரும். அப்ப 90. இப்ப இதை வந்து அடிச்சு போடுங்க. என்ன வரும்? 2வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே என்னது? கடைசி நம்பரு. இது இரட்டைப்படை எண்ணாதான் இருக்கு. அதனால 2வது வாய்ப்பாடுல வரும். பாருங்க என்ன வரும்? 4 2 8ன்னு வருமா? மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 இதோட சேர்த்தா 10 ஆயிரும். 5 2 10. சரியா? அடுத்து இங்க பாருங்க, 1 2 4 2 8 3 2 6. இதுக்கு மேல அடிக்க முடியாது. அதனால 143.45 போடுறோம். சரிங்களா? அடுத்து 5வது இது பாருங்க. நம்மளுக்கு 5வது இதையும் எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு இது பார் இல்லாம கொடுத்துருக்காங்க, மிச்சம் 2 இது பார் வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிப்போம்? 2ஆ பிரிப்போம். அப்படிதானே? 17.2 ஒரு இது தனியாவும் 15 பார் ஒரு இது தனியாவும் கொடுத்துருக்கோம், பிரிப்போம். இப்ப பாருங்க, இதை எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 17.215 பார் எங்க? சரியா? இப்போ இந்த இதுல இந்த கோட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் தான் இருக்கு புள்ளிக்கு அப்புறம். அப்படிதானே? அப்போ நம்ம எத்தனையால பெருக்குவோம்? ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்குவோம். அப்போ இருபுறமும் 10ஆல் பெருக்க. இருபுறமும் 10ஆல் பெருக்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பெருக்கும் போது
10x ஈக்குவல் டு 10ஆல பெருக்கும் போது இந்த ஒரு புள்ளி மட்டும் தள்ளி இங்க வரும் அப்படிதானே. அப்ப 172.15 மேல பார். சரியா? இப்ப இத வந்து எப்படி எழுதலாம்? 10x ஈக்குவல் டு 172.1515 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரியா? இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? இப்போ 2 நம்பர் இருக்கு அப்படிதானே. 2 நம்பர் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? 2 நம்பர்னா 1க்கு அப்புறம் 2 0 போட்டு 100ஆல பெருக்கும். 100ஆல பெருக்குங்க. இந்த சமன்பாடா இந்த சமன்பாடா தான் பெருக்கணும். சரியா? 100ஆல பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 100. இப்ப 100 இன்ட்டு ஃபர்ஸ்ட் இருபுறமும் 100ஆல் பெருக்க எழுதிட்டு இப்ப என்ன செய்ய போறோம்? 100ஆல பெருக்க போறோம். என்ன பாருங்க, 10 இன்ட்டு 100 என்ன வரும்? 1000. 1000 எக்ஸ். 10 இன்ட்டு 100 1000x. இப்போ இந்த புள்ளி வந்து எங்க வந்துரும்? 2 நம்பர் கழிச்சு. 2 நம்பரால தானே பெருக்கிருக்கோம், 2 0வால. அப்ப 2 நம்பர் கழிச்சு எங்க வரும்? இங்க 1 5க்கு அப்புறம் வரும். அப்போ 1 7 2 1 5க்கு அப்புறம் புள்ளி. சரியா? அடுத்த 1 5 1 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை வந்து 2வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? 2ல இருந்து 1 கழிக்க போறோம். 2 மைனஸ் 1. சரியா? இப்ப கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 1000x. ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை எழுதுவோம். 1000x மைனஸ் இங்க என்னது இருக்கு? 10x ஈக்குவல் டு அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது எழுதுவோமா? 7 2 5.1515 மைனஸ் 72.1515. சரியா? இப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா என்ன வரும்? இப்ப பாருங்க, 1000xல இருந்து 10x கழிச்சோம்னா 1000ல இருந்து 10 கழிக்கணும். கழிச்சோம்னா என்னது வரும்? 990x ஈக்குவல் டு இப்ப இது ரெண்டையும் கழிங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 1 7 17,215.15 அதே மாதிரி இங்க எத்தனை? 3 ஸ்தானம் இருக்கு. அப்போ 3 இதுல போடுவோம். 1 2 1 7 2 1 5 1 5. சரியா? இப்ப இதை எல்லாத்தையும் கழிச்சோம்னா 0 வந்துடும். இப்போ இந்த இதுல 5ல இருந்து 2 போச்சுன்னா 3. அடுத்து இங்க வந்து என்னது 1 போடுவோம். இங்க 11. சரியா? 11ல இருந்து 7 போச்சுன்னா 4. அடுத்து 1 1 0 17. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 17,043 வருது. சரியா? அப்ப என்ன வருது? 17,043. இப்போ இந்த இதை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 17,043/990. இப்போ 3வது வைப்பாடுலாம் அடிச்சு பாருங்க. என்ன வரும்? கீழே வந்து 3 அடுத்து ஒரு 3 இங்க 0 அப்படி போட்டுருவாங்க. மேல 5 வரும். 5 15 போடுங்க. 5 15 வருமா? மிச்சம் எத்தனை இருக்கு? 17ல 15 போனா மிச்சம் 2 வரும். 2 வந்து இந்த 0வோட சேர்த்து எழுதுவோம். இங்க தனியா அவங்களுக்கு போட்டு காமிக்கேன். 1 7 0 4 3. இதை வந்து எத்தனையால அடிக்க போறோம்? நம்ம இப்போ 3ஆல அடிக்க போறோம். சரியா? கீழே 3ஆல அடிச்சிருக்கோம். அதனால மேலே 3ஆல தான் அடிக்கணும். இப்ப பாருங்க, 5 15. இப்போ மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்படிதானே? இந்த 2 இதோட சேர்த்துக்கோங்க. 20ன்னு வந்துடும். சரியா? அப்போ 13 18. சரியா? 13 18 மறுபடியும் 2 வரும். மிச்சம் 18. 20ல இருந்து 18 கழிச்சோம்னா மிச்சம் 2 வரும். அதை இதோட சேர்த்துக்கிட்டோம்னா 24ன்னு வரும். அடுத்து என்ன வரும்? 7 3 21 3 24ன்னு வரும். சரியா? அடுத்து பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இந்த 3 மட்டும் எடுப்போம். மீதி 1 1 3 3. சரியா? அப்ப என்ன வரும்? 5 6 8 1. இப்ப பாருங்க, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 5 6 8 1/130. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம்மு. இந்த சம் நீங்களாவே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரியலைன்னா வீடியோ பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த சம்க்கு என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எடுப்போம். என்ன வரும்? -21.2137 7க்கு மட்டும் பார். இப்ப இதை 2ஆ பிரிக்க போறோம். என்னது? 21.2137 பார். 7 பாரை மட்டும் தனியா பிரிக்க போறோம். சரியா? இப்ப இந்த இதுல கோட்டுக்கு முன்னாடி புள்ளிக்கு இந்த பக்கம் இத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. அப்படிதானே? அப்போ 3 நம்பர் இருந்தா எத்தனையால பெருக்குவோம்? 1000. 3 0 போட்டு 1க்கு அப்புறம் 3 0 போட்டு 1000ஆல பெருக்குவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? 1000ஆல இருபுறமும் பெருக்க. சரியா? இருபுறமும் பெருக்க என்ன வரும்? இப்ப பாருங்க, 1000 எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 1000ஆல பெருக்கும் போது இந்த புள்ளி வந்து எங்க வந்துடும்? இங்கிட்டு வந்துடும். சரியா? இந்த புள்ளி வந்து அப்படியே இந்த சைடு வந்துடும்.
மூணு ஸ்தானத்துக்கு தள்ளி வந்துடும். அப்போ -1 இருக்கு, அதையும் கண்டிப்பா போட்டுக்கணும். 21,213.7 பார். சரியா? இப்போ இந்த இதை வந்து எப்படி எழுதலாம்? 1000x -21,213.77777 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்னா, இதுல வந்து 7 தான் அடுத்து ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு, ஒரே ஒரு நம்பர். அப்ப என்ன செய்வோம்? 10ஆல பெருக்குவோம். ஒரே ஒரு நம்பர்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒரே ஒரு 0 போட்டு 10ஆல பெருக்க போறோம். எந்த சமன்பாடா? இந்த சமன்பாடை தான் கண்டிப்பா 10ஆல பெருக்கணும். இதை பெருக்கிடக்கூடாது. சரியா? இந்த சமன்பாடை தான் 10ஆல பெருக்கணும். இப்ப பாருங்க, 10ஆல் பெருக்க கிடைப்பது நம்மளுக்கு என்னது கிடைக்கும்? 10ஆல பெருக்கணும்னா 1000 வந்து 10ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? 10,000. அப்படிதானே? 4 0 வரும். 1 2 3 4. சரிங்களா? இங்க 3 0 இருக்கு, இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 0வால பெருக்க போறோம். 4 0 வரும். x ஈக்குவல் டு இந்த ஒரு ஸ்தானம் மட்டும் தள்ளி இங்க ஒரு புள்ளி வரும். சரியா? அப்போ மைனஸ் என்ன வரும்? இங்க 7க்கு அப்புறம் புள்ளி 7 7 7. சரியா? இப்போ இதை வந்து ரெண்டாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும். சரியா? இதுல இருந்து 2ல இருந்து -1 ரெண்டாவது சமன்பாடுல இருந்து 1வது சமன்பாடை கழிக்க போறோம். இப்போ ரெண்டாவது சமன்பாடுல ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்னது இருக்கு? இங்க வந்து 10,000 இருக்கு, எக்ஸ் மைனஸ் இங்க 1000x. சரியா? ஈக்குவல் டு இங்க வந்து என்னது இருக்கு? 2,12,137.777 மைனஸ் இங்க எத்தனை இருக்கு? 21,000. அப்படிதானே? மைனஸ் 21,213.777. சரியா? இப்ப பாருங்க, இதுல வந்து ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்படிதானே? நம்ம கழிக்க தான் போறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகும்னா பிளஸ் ஆயிடும். சரியா? 2 மைனஸ்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ். சரிங்களா? இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, 2 மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். சரியா? இப்ப பாருங்க, 10,000ல இருந்து 1000 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 9,000. 9,000x. சரிங்களா? இப்ப இந்த இதுல இருந்து இந்த இதை கழிப்போம். என்ன வரும் பாருங்க. பாருங்க என்ன வரும்? இங்க 0 0 0 வந்துடும். இங்க 7ல இருந்து 3 கழிச்சா 4, அடுத்து 3ல இருந்து 1 கழிச்சா 2, அடுத்து இங்க 1, இங்க ஒரு 11 வரும். 11ல இருந்து 2 போச்சுன்னா எத்தனை வரும்? 9. சரியா? அடுத்து 1 1 கழிச்சா 0, அடுத்து 21ல இருந்து 2 போச்சுன்னா எத்தனை? 19. சரியா? அப்போ இங்க மைனஸ் கொடுக்கணும். சரிங்களா? பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் 1 9 0 9 2 2 4. சரியா? இப்போ இந்த வந்து இந்த சைடு கொண்டு வருவோம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 924 பை 9,000. சரியா? இப்ப பாருங்க, இதை வந்து 4வது வைப்பாடுல அடிப்போம். சரிங்களா? இரினாங் 8ன்னு வரும். மீதி எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். அப்படிதானே? 10. இரினாங் 8 மறுபடியும் 2 இருக்கும். சரியா? அப்போ 20ன்னு வரும். 20 போட்டீங்கன்னா 5 20, மீதி 0. சரியா? இப்ப மேல உள்ளதை 4வது வைப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 4 16. சரியா? 16 19ல 16 போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 3. சரியா? அப்ப 30ன்னு வரும். 7 28, மீதி 2 வரும். அடுத்து 7 28, மீதி 1 வரும். 4 12, அடுத்து ஒரு 4. சரிங்களா? அடுத்து இதுக்கப்புறம் அடிக்க முடியுமான்னு பாருங்க. அடிக்க முடிஞ்சா அடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி அப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து புக்ல வந்து அடிச்செல்லாம் போடல. இந்த இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் அடிச்சு போட்டிருக்கோம். இல்லாட்டி நீங்க அதோடனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த இதோடனாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.